Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு காமன் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த வீடியோலாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அது மூலமா ஒரு சின்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கிலீஷ் மீடியமுக்கும் பார்க்க போறோம், தமிழ் மீடியமுக்கும் பார்க்க போறோம் கொஸ்டின் பேப்பர். சரியா? கம்ப்ளீட் அனலைசிஸா எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? இந்த 15 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல 11ல இருந்து 12 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சரியா? போர்ஷன்ல உங்களுக்கு மொத்தம் 6.2.5 வரைக்கும் போர்ஷன்ல இருக்குது. சரியா? 6.2 ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் போர்ஷன்ல இருக்குது. இந்த போர்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரவா படிச்சுக்கிறங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட் கூட போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு கூட நீங்க புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரவு பண்ணிக்கலாம். ஸோ புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் நீங்க தரவு பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா 15க்கு 11ல இருந்து 12 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது இங்கிலீஷ் மீடியமுக்கும் அதே தான், தமிழ் மீடியமுக்கும் அதே தான். அப்ப 15க்கு 11ல இருந்து 12 மார்க்குக்கு உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வந்துருச்சுன்னா ரிமைனிங் 3ல இருந்து 4 கொஸ்டின், அதிகபட்சம் 4. சரியா? குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 கொஸ்டின் நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாகவும் இன்டீரியர் கொஸ்டின்ஸாகவும் கேட்பாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதுலேயும் நம்ம அட்டன் பண்ணி 15 out of 15 வந்து 1 மார்க் கொஸ்டின்ல ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 1 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 1 மார்க் மட்டும் எப்படியாவது 15 out of 15 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய சேனல் இருக்கு, நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி, இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸோட சேர்த்து. அதை நீங்க தரவா படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சென்டம் கூட என்ன பண்ணிடலாம், அந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தான். இதுல வந்து இப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவும் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல நிறைய பேர் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்க பாருங்க, நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16. இந்த கொஸ்டின் நம்பர் 16 இருக்கு பாருங்க, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ். இது நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட். டிஃபைன் பவர், கிவ் இட்ஸ் யூனிட், இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 9 கொடுத்து இதுல 8 கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான் வந்திருக்குது. ஈவன் இந்த ப்ராப்ளம் கூட நம்ம கொடுத்ததுல இருந்து வந்திருக்கலாம், நான் செக் பண்ணல. ஸோ அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கிறங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 6 கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அதே தான் உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கும். இந்த பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் யாவை இது, அதுக்கப்புறம் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவு வரையறு, அதுக்கப்புறம் நியூட்டனின் 2ஆம் விதியை கூறு, மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதல் வேறுபடுத்து, திறன் வரையறு அலகினை கூறு, நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதியை தருக, அப்புறம் புவிநிலை துணைக்கோள் என்றால் என்ன, அப்புறம் இந்த கம்பல்சரி ப்ராப்ளம். தமிழ் மீடியமுக்கும் அதே தான். சரியா? 9க்கு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 6மே என்ன பண்ணிடலாம், நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்ப 6 × 2 12 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 3 மார்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 25, ரைட் அ நோட் ஆன் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்சஸ், இது ஒன்று. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட், ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 27 யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ இட் இஸ் ஈஸி டு புல் அன் ஆப்ஜெக்ட் தென் டு புஷ் இட். எது வந்து ஈஸியர் அப்படின்றத ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம கொடுத்தது தான். அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். சரியா, இது வந்து உங்களுக்கு 5 மார்க்லையும் வரும், 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அதுக்கப்புறம் ஸ்டேட் கெப்லர்ஸ் 3 லாஸ். இதுவும் நம்ம கெப்லர்ஸ் லா இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. 2 வெக்டர்ஸ் ஆர் கிவன் 33மே. ஓகேவா, அப்போ 1 2 3 4 5 6 3 மார்க் வந்துருச்சு. இந்த ப்ராப்ளமும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. 28ம் 31ம் அதுவும் மேபி நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரியா, ஓகே. அதே மாதிரி தமிழ் மீடியம் பாருங்க, 3 மார்க்கு. நீண்ட தொலைவுகளை அளக்கும் ரேடார் பற்றி குறிப்பிடுக. அதுக்கப்புறம் ஸ்கேலார் பெருக்களின் பண்புகளை விவரி. இந்த இது அப்புறம் ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா அது. அதுக்கப்புறம் 30 செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபி. அதுக்கப்புறம் 32 கெப்லரின் விதிகளை கூறு. அதுக்கப்புறம் 33 கம்பல்சரி கொஸ்டின், இதுவும் சேர்த்து 6 கொஸ்டின். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பி, they explain the similarities and differences of centripetal and centrifugal forces. இது நம்ம கொடுத்த முக்கியமான கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. 35ல ஏ triangle of addition, அதே போல பி வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. 36ல ஏ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிஸ்ட் பென்ஸ் வைல் நெகோஷியேட்டிங் எ கர்வ் ரோடு, இதுவுமே நம்ம கொடுத்துருந்தோம், 3 மார்க்கில் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். இது 5 மார்க்கில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க எக்ஸ்பிரஷனோட. அப்புறம் 37 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ஏ. அதே பி மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங் வெர்டிகல் மோஷன், இதுவும் நம்ம கொடுத்தது தான். 37ல ரெண்டுமே வந்துருக்குது. 38ல பாருங்க கைனமெட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் பை வேரியபிள் ஃபோர்ஸ், இதுவுமே ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். சரியா, ஸோ அதே தான் தமிழ் மீடியமுக்கும் உங்களுக்கு 5 மார்க்கில். 34ல ஆவண்ணா மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கு இடையேயான ஒத்த வேறுபட்ட கருத்துக்களை விவரி. அதுக்கப்புறம் 35ல ஆனா ஆவண்ணா ரெண்டுமே வெக்டர் கூடுதல் உயரத்தை பொறுத்து. அதுக்கு 36ல ஆனா பிழைகளின் வெவ்வேறு கருத்து. 37ல ஆனா வேலையாற்றல் தத்துவம் அல்லது மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள் செங்குத்து இயக்கத்தை. 38ல ஆனா மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். சரியா, பியும் அதில் இருக்கோ. ஓகே, பியும் இருக்குது. ஸோ இதுவுமே இப்போ 5 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே போல தான் உங்களுக்கும் கொஸ்டின் வரும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. சரியா, தேங்க்யூ.